இப்போ இந்த லோகேஷ் கனகராஜ் அண்ட் சூப்பர் ஸ்டார் லாஸ்ட் வீக் நம்ம பேசியிருந்தோம். இப்போ நீங்கள் அதை பற்றின அப்டேட்டட் தகவல் ஒன்று உங்கள் தரப்பில் பேசியிருந்தீங்க. என்ன விவகாரம் சார் இவங்களுக்கு நடுவில் விவகாரம்னா ஒன்று கூலி படம் மிகப்பெரிய ஹிட்டு படமாக இருந்திருக்கணும். ஒரு டைரக்டராக அந்த படத்தில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருங்கிற கேள்வி இருக்குல்ல, அது ரஜினிக்கும் வரும்ல. இப்போ ஒரு படம் என்னதான் கமர்ஷியல் படமாக இருந்தாலும் டைரக்டரோட சிக்னேச்சர்னு ஒன்று இருக்கும். எல்லா கமர்ஷியல் டைரக்டர்களுக்கும் அது இருக்கும். எங்கேயாவது ஒரு சீனில் அடடா சூப்பரா அப்படின்னு சொல்ல வைப்பாங்க. பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஆர்ட் டைரக்டர் ஒரு வேலையை பார்த்தாரு, ஸ்டண்ட் மாஸ்டர் ஒரு வேலையை பார்த்தாரு, டான்ஸ் மாஸ்டர் ஒரு வேலையை பார்த்தாரு, லோகேஷ் என்ன பார்த்தாருன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அது இல்லையே. அப்போது ரஜினிக்கே அந்த யோசனை வரும்ல. இத்தனை வருட அனுபவத்தில் ரஜினி ஒரு ஸ்கேன் பண்ணுவார்ல இவர் எப்படி அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் சேர்ந்து அப்புறம் படப்பிடிப்பில் அவர் நடந்து கொண்ட சில விதங்கள் கூட அவருக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. சரி, அதனால தான் அப்படி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார். கூலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 8 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த இது ஒர்க்கு. இது அன்னைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. அது விக்ரம் படம் ஹிட்டான பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அது. ஸோ அப்போ கூலி நடக்க நடக்க ஒரு பக்கம் அவர் மீது இவருக்கு அபிப்பிராயம் இல்லாமல் போகுது. கூலி அவர் நினைத்த அளவுக்கு வெற்றியாக இல்லை. அதற்கப்புறம் கூலி குறித்து சோஷியல் மீடியாவில் வந்த அவ்வளவு தகவல்கள், அவ்வளவு கேள்விகள், அவ்வளவு கிண்டல்கள், இது எல்லாத்தையும் ரஜினி கவனிச்சுட்டே இருப்பார்ல. எல்லாமே சேர்ந்து தான் லோகேஷ் வேண்டான்னு முடிவு.